அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக பாட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 7 சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, யூனிட் 8, யூனிட் 9, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதிலிருந்து தலா 5 கேள்விகள் வீதம் 35, அதாவது 35 கேள்வி 7 சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? அது எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலம்? இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது. ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில். மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாவல் என்பது சூரியன் மறையும் பகுதியை குறிப்பதாகும். கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர் என்பது சரி. சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சொரூப் கானா என்பது நாணய சாலையை குறிப்பதாகும். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது விவசாயம் என்பது சரியான விடை. பின்வரும் நதி தொகுப்புகளை அவைகளின் நதிகளோடு பொருத்துக. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இந்து நதி தொகுப்பு, பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு, கோதாவரி நதி தொகுப்பு, கிருஷ்ணா நதி தொகுப்பு. இதில் இந்து நதி தொகுப்பு, ஜீலம், பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கோஸ், கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா, கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா. இதுதான் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வடக்கிலிருந்து தெற்காக. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதில் காரகோரம் மலைத்தொடர், அடுத்தது லடாக் மலைத்தொடர், அடுத்தது ஜாஸ்கார் மலைத்தொடர், அடுத்தது பீர்பாஞ்சல் மலைத்தொடர். இதில் ஆப்ஷன் டி தான் வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தப்பட்ட மலைத்தொடர்களாகும். பின்வரும் அலுமினிய தொழிற்சாலைகளை அவற்றின் இருப்பிடத்தோடு பொருத்துக. பால்கோ, ஹிண்டால்கோ, மால்கோ, நால்கோ. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. இதுல பால்கோ என்பது கோர்பா, அடுத்தது ஹிண்டால்கோ ரேணுகூட், மால்கோ மேட்டூர், அடுத்தது நால்கோங்கிறது கோராபூட். ஆப்ஷன் பி அலுமினிய தொழிற்சாலைகள் அவற்றின் இருப்பிடத்தோடு பொருத்தப்பட்டது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கங்கை நதியின் தலை ஆறுகளான அலகநந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம் எது? கங்கை நதியின் தலையாறுகள் அலகநந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம் ஆப்ஷன்ல தேவ பிரயாக் என்னும் இடத்தில் இணைகிறது. பாபா பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது எந்த தாது? பாபா பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது. ஆன்சர் சரிதான், இரும்பு என்பது சரியான விடை. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் ஆப்ஷன்ல பாரதிதாசன் என்பது சரி. பிராமணர் அல்லாத இயக்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 1916ஆம் ஆண்டு தான் பிராமணர் அல்லாத இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. செங்கற்பட்டில் இவரது தலைமையில், யார் தலைமையில்னு பாருங்க. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. WPA சவுந்தரபாண்டியன் தலைமையில் தான் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் யார்? 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசிற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் அன்சாரி என்பது சரியான விடை. டேஸ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார்.
எந்த அவர் யார்? அந்த மூரிஸ் பயணி யார்? இதுல இபன் பதூதா என்ற மூரிஸ் பயணி தான் முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரத்து 45 ஆகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? எந்த பகுதி? பகுதி 3ல தான் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன. ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? எந்த சட்டம்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டம் 1950 தவறானது என்று கூறப்பட்டது. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் யார்? அது எந்த குழு? மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறிய குழு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு ஆகும். கீழ் வருவனவற்றில் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 243 டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது என்ன விருது? இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது தமிழக அரசின் கலைமாமணி விருதாகும். மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல்கக் என்பவரும் இந்தியாவை சார்ந்த யாரும் 1990 மேம்படுத்தினர்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மஹபூப் உல்கக் பாகிஸ்தானை சார்ந்தவர், இந்தியாவை சார்ந்தவர் டாக்டர் அமர்தியா சென் என்பது சரியான விடை. மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவக்கப்பட்ட 24x7 185 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள் எந்த நாள்? மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட அந்த 181 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள் 10/12/2018 ஆண்டாகும். மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க வருடம் எந்த வருடம்? மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆப்ஷன்ல பாருங்க 2005 வருடமாகும். தமிழ்நாட்டிற்குரிய மின்னாற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது எது? தமிழ்நாட்டிற்குரிய மின்னாற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது ஆன்சர் சரிதான், அனல் மின் நிலையம் என்பது சரி. சரியான கூற்றுகளை கண்டறிக. இதுல பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது என்பது தவறுதான். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். த இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இதுல 2, 3 மற்றும் 4வது கூற்று சரியான ஒன்று. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் நேரு அவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, இதெல்லாம் மறக்க மாட்டோம். உஷா மேத்தா அவர்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம், அதனால நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்றவர் டூடு மியான் ஆவார். பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஆவார். கோபாலகிருஷ்ணா
கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார். வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். 1, 2 சரி, 3வது கூற்று தவறான ஒன்று. எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2017ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன, இல்லைன்னா எவை? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. வேளாண்மைக்கான எதுன்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மையை லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது, தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை உயர்த்துவது, வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை கட்டுப்படுத்துவது. இது தவறுதான். இதுல உண்மை எதுன்னு பாத்தீங்கன்னா, குறிக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 ஆகும். 2021ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது? 2021 கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆகும். 1944இல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? காந்தியன் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஆன்சர் ஸ்ரீமன் நாராயணன் என்பது சரியான விடை. நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள். அதுல நிதி ஆயோக் இது முக்கியமான கேள்விதான். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 35 கேள்விகள் பார்த்தோம் ஜிகே ரிலேட்டடா. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.